அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பரம எதிரியான கலைஞர் தொலைக்காட்சி தற்போது சீமானுக்கு சாதகமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சன் டிவி, கலைஞர் டிவி, சன் நியூஸ் இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நபர்களை வச்சுமே வீடியோக்கள் எடுத்துட்டு இருப்பாங்க. சன் நியூஸ் நடத்தக்கூடிய விவாத மேடையில கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை தரைகுறைவாக எந்த ஒரு பத்திரிகையாளர் பேசுவாரோ அவரை மட்டுமே அழைச்சி சீமானை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனத்தை பண்ண முடியுமோ அந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இவ்வளவு நாள் ஷோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனாலேயே கலைஞர் தொலைக்காட்சி, சன் நியூஸ் இது போன்ற தொலைக்காட்சிகள்லாம் சீமானுக்கு ஒரு எதிரி ஊடகங்களாக தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள் மட்டும் ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போதும் சீமானிடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி சன் நியூஸ், கலைஞர் டிவியில் வேலை செய்யக்கூடிய நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சீமானுக்காகவே கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு ஷோ பண்ண போறாங்க அப்படின்னும், இந்த ஷோ ஒரு லைவ்ல இருக்க போகுது அப்படின்றத இவங்க பகிர்ந்த ஒரு செய்தியாக இருக்கு. ஆரம்பத்தில் ஜீ தமிழ்ல இருக்கும்போதே கருப்பாணியப்பன் பார்த்தீங்கன்னா சீமானை வச்சு நான் ஷோ பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த சேனல்ல இருந்து விலகி போயிருந்தாரு. அதற்கு பிறகு ரொம்பவே கடுப்பான ஜீ தமிழ் இனிமே நீங்க இந்த ஷோக்கே தேவையில்ல அப்படின்னு துரத்தி அடிச்சிருந்தாங்க. இதற்கு பிறகு திராவிட கூடாரமான கலைஞர் தொலைக்காட்சியில் இணைந்து வா தமிழா வா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை கருப்பாணியப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பு வைக்கும் வண்ணம் கலைஞர் தொலைக்காட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல் டிஆர்பி ஏற்றுறதுக்கும் நம்மளுடைய சேனல் பிஸ்னஸ் ஏற்றுறதுக்கும் சீமான் அவர்களை அழைக்கிறதுல எந்தவித தவறுமே இல்லை அப்படின்னு கருப்பாணியப்பனுக்கு அறிவுரை சொன்னது மட்டும் இல்லாமல், இந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துங்க, நமக்கு ஏற்ற மாதிரி அதை எடிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு கருப்பாணியப்பன் சொன்னாலும், அந்த தொலைக்காட்சியில் வேலை செய்யக்கூடிய அனைத்து நெறியாளர்கள் கேமராமேனிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தொலைக்காட்சியில் வேலை செய்யக்கூடிய நெறியாளர்கள் கேமராமேனிடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா முழுக்க லைவ்ல இருக்க போகுது அப்படின்னும், ஏன்னா சீமான் அவர்கள் ஏற்கனவே லைவ்ல இருக்கக்கூடிய விவாதத்திற்கு மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னும், இதனால தான் இப்போ நடத்த போகிற இந்த ஒரு விஷயம் லைவ்ல போட போகிறோம் அப்படின்னும், இதனால நம்மளுடைய பிஸ்னஸும் டிஆர்பியும் அதிக அளவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்களுடைய சேனலில் நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் கலைஞர் தொலைக்காட்சியில் வேலை செய்யக்கூடிய நெறியாளர்களிடம் பகிர்ந்துருக்காங்க. அவங்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் நம்மளால் குறிப்பிட முடியாது. இந்த ஒரு விஷயத்தை சுயநலமாக கலைஞர் தொலைக்காட்சி பண்ணாலும் இது பார்த்தீங்கன்னா சீமானுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அதிக அளவில் ஆதாயத்தை தான் அளிக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மேலும் இந்த ஒரு விஷயத்திற்கு கருப்பாணியப்பன் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.